ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கப்பி டேங்கில் கப்பி ரொம்ப எக்லோடாக இருக்குங்க. சரின்னு சொல்லிட்டு அவளை தனியாக எடுத்து விட்டுறலான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்க ஒரு சின்ன கப்பு எடுத்துகிட்டு அது உள்ள நுழையிற மாதிரி இன்னொரு கப்பி எடுத்துகிட்டு அதில் நிறையா ஓட்டை போட்டுக்கணும். ஓட்டை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தூக்கி ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஓல்டு வாட்டரை எடுத்து அதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஓல்டு வாட்டரை ஆட் பண்ணுறோம். இப்போ ஓல்டு வாட்டரை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ உங்கள்கிட்ட பாதாம் லீஃப் இருந்ததுன்னா பாதாம் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பனானா லீஃப் கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபாக்ஸ் ஸ்டைல் போட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் குட்டியெல்லாம் அதில் ஹைட் ஆகும். சரின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அது உள்ளே இருக்க கப்பியை தூக்கி விட்டுடலாம். பாருங்களேன் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறேன்னு. ஒரு வேகத்தை பார்த்தா இப்போவே குட்டி போட்டுருவோம் போல். எடுத்து விட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக மேயறான்னு. இன்றைக்கி அவனை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா இங்கே பாருங்களேன் 11 to 10 பீசஸ் குட்டி போட்டிருந்ததுங்க. இங்கே பாருங்களேன் அடியில் எவ்வளோ இருக்குன்னு. அவரை தூக்கி இந்த மாதிரி தனியாக வச்சிடலாம் நம்ம. பாருங்கள் எத்தனை குட்டி இருக்குன்னு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று வீட்டில் இருந்தால் ஒரு சின்ன டப்பு அது உள்ளே போகிற அளவுக்கு ஒரு சின்ன டப்பா வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.